வடமாகாணத்தில் பனை ஒரு பொருளாதார பயிராகவே அன்று தொட்டு இன்று வரை இருந்து வருகின்றது. தொழில் நல்ல வாய்ப்பு இப்பெல்லாம் வேறு வேறு இதெல்லாம் மாறி வேறு வேறு தொழில்களை பிடிச்சி அவங்க அந்த தொழில்ங்கிறாங்க, இல்லை இதை விரும்புகிறாங்க. முதன்மையான தொழில் கல் உற்பத்தி. அப்போ கல்லில் ஊட்டிக்கிறோம் வெளியில் நிச்சயம் இல்லாமல் தொழிலாளி கூட எங்களை மாதிரி தொழிலாளியே கூட. இப்போ தொழிலாளி இல்லை, இப்போ ஒவ்வொரு கிளைக்கு 10 பேர் 5 பேர் தான் நிற்கிறேன். சிவகா தொழிலாளி இல்லை. பனைநேரம் தரைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். நாங்கள் எங்கள்கிட்ட அனுமதி இல்லாமல் தனியாக தரைக்கிறது இது பனையெல்லாம் தரைச்சி கொட்டியாச்சு. எத்தனையோ உழவை வச்சு 6 உழவை வச்சு நான் சம்பளாக்கள் வச்சு இன்றைக்கு அந்த 6 உழவுக்கு ஒரு பனை இல்லை, எல்லாம் போய்ட்டு வந்துட்டு. அப்போ என்ன 91 உற்பத்திகள் செய்யலாம் அப்படின்னு உண்மையில் எங்கள்ட மக்களுக்கு இன்னும் இந்த பனை சம்பந்தமான விழிப்புணர்வு வேற இல்லை. என்ன மரம் தெரியுது இல்லை, 20 ரூபா 25 தெரியுங்க. அப்படி இல்லைன்னு விளக்கப்படுத்தி தாரண்டா 5000 தான் மரத்துக்கு. தேயிலை ஏற்றுமதி, ரப்பர் ஏற்றுமதி எல்லாம் நடக்கின்றது. அதே மாதிரி இந்த பனைசார் ஏற்றுமதியும் பனைசார் உற்பத்தி பொருட்களுடைய ஏற்றுமதியும் அரசாங்கம் ஒரு வழிவகையை தேடி எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இலங்கையின் அதிகளவான வருமானத்தை ஈட்டக்கூடியது தேயிலை ஒன்று, ரப்பர் தென்பகுதியிலே அதிகமாக ஈட்டப்படுவதாக கருதப்படுகின்றது. அதைவிட இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இலங்கையை சுற்றி கடல் இருக்கின்றது. கடலிலும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழிலாக முதலீடாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமாகாணத்தை பொறுத்தமட்டிலே வடமாகாணத்திலும் கடல் வளம் இருக்குது, பனை வளம் இருக்கின்றது. இந்த பனை வளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோமானால் உண்மையிலே எமது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு மிகவும் ஒரு சரியான ஒரு வாய்ப்பாகவே இருக்கின்றது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நேற்று முன்தினமும் இன்றும் நடைபெற்ற கிட்டு பூங்காவில் நடைபெற்ற பனை தென்னவள கூட்டுறவு சங்கத்தின் கண்காட்சியும் விற்பனையும் உண்மையிலே சிறப்பாகவே இருந்தது. அங்கு சென்றவர்களுக்கு விளங்கியிருக்கும் எமது பனைசார் உற்பத்தி பொருட்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன, எவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுகின்றனர், உண்மையிலே இந்த பனை வளத்தை வைத்து நாம் எவ்வாறு முன்னோக்கி வரலாம் என்பதை அங்கு பார்க்கும்போதே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் கூடுதலான பகுதிகளிலே பனை வளம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இங்கே பனைசார் உற்பத்திகள் செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் அதிகமாக காணப்படுகின்றது. இருந்தபோதும் இதன் உற்பத்தி திறன்கள் மிக மிக குறைவாக இருப்பதாகவும் பனைசார் உற்பத்தியில் அதிகளவான உற்பத்தி பொருட்களை செய்யக்கூடியவாறு இருக்கின்ற போதிலும் இங்கே அதற்கான ஆளணிகள் அதை முன்னின்று செய்வதற்கு, அதை பயிற்சி பெற்று அதை தொழிலாக செய்வதற்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றதாக பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே இந்த பனையில உற்பத்தியில் நிறையவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அழகு சாதன பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே விதம் விதமாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கிட்ட ஏற்றுமதியும் அதற்கிட்ட கேள்விகளும் மிகவும் அதிகமாக இருப்பதாகவே அங்கு உள்ளவர்கள் தெரியப்படுத்தினார்கள். இருந்தாலும் நாம் இதை பற்றி கலைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது பொருளாதாரம் எமது கையில் இருக்கிறபடியால் எமது மக்கள் இதனை முன்வந்து செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 8 பனை தென்னவள உறுதி கூட்டுறவு சங்கங்களும் இணைந்து தான் இந்த காட்சிக்கூடத்தை அமைச்சிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அங்கே உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சங்கங்களாலேயும் அங்கே உள்ள மகளிர் குழுக்களாலேயும் செய்யப்பட்ட பொருட்களை இங்கே முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிற, இது வடமாகாணத்தில் பனை ஒரு பொருளாதார பயிராகவே அன்று தொட்டு இன்று வரை இருந்து வருகின்றது. இதை தகுந்த முறையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கடந்த காலங்களில் உற்பத்திகளை மேற்கொள்ளாததால் இதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த தொழில்நுட்பங்கள் ஊடாக இந்த தொழிலை நம்பி வாழ்கின்றவர்களுடைய வாழ்வாதாரம் இப்போது நான் நினைக்கின்றேன் படிப்படியாக அதிகரித்து கொண்டு தான் வருகின்றது. அவையின் வாழ்வாதார வருமானம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை செய்கின்ற இந்த சமூகத்தினுடைய கல்வி தர பொருளாதார பின்தங்கி இருந்தாலும் தற்போது உயர்ந்த நிலையில் இந்த தொழிலை செய்கின்றவர்கள் இந்த சங்கங்களுடைய தொடர்புடைய உயர்ந்த நிலையில் இருக்கிறத நீங்கள் பல இடங்கள்லையும் பார்க்கலாம், அவதானிக்கலாம். அவையின் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த தொழிலை தொழில்நுட்ப ரீதியாக இன்று நாங்கள் தனியாக இந்த பொருட்களை உற்பத்தி செய்து
தொழில்நுட்பத்தை பெற்று வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். இதில் பனங்களி, பனாட்டு, பாணி பனாட்டு, புழுக்கொடியல்மா, பனங்கட்டி, மற்றது கல்லாக்காரம், மற்றது பொதல் அடைக்கப்பட்ட கல், இவ்வளவையும் நாங்கள் ஒரு தனியார் ஊடாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்த அளவில் ஏற்றுமதி செய்கின்றோம். காலப்போக்கில் இதை சங்கங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நிறைவான வருமானத்தை பெற முடியும். இதனூடாக எங்களுடைய இந்த தொழிலை நம்பி வாழ்கின்ற இந்த தொழிலை குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் செய்கிறதுக்குன்ற அப்பால் இந்த பனவளம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. இந்த வட மாநிலத்தில் இருக்கிற முழு பேருட்டையும் இந்த பனவளம் இருக்கிறது. அந்த பனவளத்தில் இருந்து நிறையவே, அதாவது சொன்னால் அடியில் இருந்து நுனி வரை அந்த வருமானம் தரக்கூடிய பயிர் தான் பனை. அப்போ இதில் எல்லாருமே இதில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்பதில் நாங்கள் அந்த இலக்கோடு தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இதே கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பயிற்சிகளை எங்களோட போதனாசிரியர்கள் கொடுத்து அவையிட்ட இருந்து நாங்கள் கொள்வனவு செய்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு மார்ஜின், ஒரு லாபத்தை வச்சு விற்கிறோம். அவையிட்ட நாங்களே கொள்வனை செய்யும். பயிற்சிகளை அவை கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சிகளே அவைக்கு ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டோடு தான் கொடுக்குறோம். அதாவது அரசாங்க பயிற்சியான அவைக்கு சரியான பிரயோசனமாக இருக்குது. கனவே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கணும், படிப்பு அரைகுறையில் குழப்பி இருக்கணும். அப்படின்னா நாங்கள் உண்மையில் மட்டக்களப்பெல்லாம் நீங்கள் உங்களோட சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சென்டரில் கூட எல்லாம் யுவதிகள்லாம் இது கூட செய்யணும். வயசான அம்மாக்களும் 1-2 இருக்கணும். அவையில் வீட்டிலேருந்து பாயல் பட்டியல் செய்யணும். ஆனால் இப்போ இதுக்கு ஆர்வங்காக யுவதிகள்லாம் நிறைய ஆர்வம். இந்த உற்பத்திகள் எல்லாம் வந்து கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணம் தான் கூட இந்த உற்பத்திகள், இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் இங்கே செய்கிறாங்க. மற்றது அம்பாந்தோட்டையிலே இருக்குது செய்கிறாங்க. தென்னை மரத்தில் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இந்த உற்பத்திகளும் இந்த கைப்பணி உற்பத்திகளும் இந்த உணவு உற்பத்திகளும் கிட்டத்தட்ட 801 உற்பத்திகள் செய்யலாம். 801 உற்பத்திகள் செய்யலாம். அப்படின்னு உண்மையில் எங்கள்ட மக்களுக்கு இன்னும் இந்த பண சம்பந்தமான விழிப்புணர்வு வரையில்லை.